வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடாதுன்னு. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்ட பேரை மாத்தி வச்சுக்கிறல. தமிழ்ல பிச்சைன்னா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன். 4 எழுத்து படிச்சிருந்தா தானே. நான்சென்ஸ். ஏன்னா உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரனே பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரன் வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சோன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி லோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்த இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவரு பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச குறைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மழைக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலை. கேட்டியடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா. பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தயாரடா எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் பாத இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா இந்த ஊத்து. இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. யாரு அது குழாயும் கொப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். அட கிட்டக்க போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யாரு வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய், சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. Immediately I want to meet your president. என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கு, அதே மாதிரி காணோம். அவனே வரானே. டேய் பிச்சுமணி, எங்கடா போன? உன்னதாடா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? ஏய், யாரோ ஆபீசராண்டா. டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய், பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசரே மேண்ட் எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans to every villages and yes. புரிஞ்சுக்கிட்டேன். சார், நீங்க தனியா வரீங்களா? Yes. கம். சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே டன். என்னடா சொன்னாங்க? நீங்க அரகுற படிப்பு இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேட்கறதுல போதும் ஆயிப்போச்சு. சரி, என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏண்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரசு இல்லாம போச்சு. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கெல்லாம்
உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபா தானே? குடுக்கறது 5000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டு இடிச்சலான்ற? இடிச்சிருங்க. இடிச்சறேன்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? யோ, நல்லா இருக்கிற வீட்டை ஏன் உனக்கு விவரம் தெரியாது. குறுக்க மறுக்க வந்து கடப்பாரில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்ப, அவரும் கை எடுத்தான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே? சார் நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? இவ்வளவு நேரம் இங்க போன? ஏண்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 வாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே நீங்கதான். சரி அப்ப நான் வரட்டுங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. போயிட்டாரு. ஏய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமைடா. Take it easy. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிச்சு போற வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளையங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா வளர்ற? சுடலை சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடலை தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்க. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி. புதுசா கட்ட என் வீட்டையும் இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி. எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சுட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவு வச்சா சாமி. அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு. உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு கூட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரே எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும். அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும். இவாள்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே இல்லாம போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். இருடா போடு. யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கிட சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். டேய் அடா. என்னடா? ஆயா கிட்ட இட்லி வாங்கிக்கணும். டேய் நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? அடா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா?
இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க வக்கல்ல, இதுல பொய் வேறயா? சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா, நான் என்ன மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு? ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குடியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளை வேற கையோட தான் கூட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? இந்தா போடி. வாங்கினா என்ன? ஆத்தாவுக்கு கருணை மனசு. ஐயா, ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ, அடிங்க. டேய், கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குடிக்கு வந்துதாண்டி ஆகணும். அண்ணே, நீங்க நடுத்தருவுக்கு வந்து போகாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவிகிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? 2 கண்ணு தெரியாது எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டா. 2 கண்ணும் தெரிஞ்சு நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்து என்ன உள்ள உட்கார்ந்து என்ன எல்லாம் ஒண்ணுதாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பைக்குழியில போய் குடியிருக்கடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையும் நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அந்த எச்சி போறீங்க நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அதை வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கி, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். நான் சொல்ற கேளு. ஐயோ, புடிங்கடா அவனை. டேய், நீ எங்க கால விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு சூப் வச்சு குடிச்சிடுறேன். நான் நிக்க மாட்டேன். டேய், கால ஒடிச்சு நீ அடிச்சு சத்தமா கிடியடா. பாரு, அந்த எங்க போறீங்க நாயை விடாத. யாரு கை கிடைச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே, புடிங்க. டேய், நில்லுடா டேய், நில்லுடா. ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுருங்க. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடுக்கி வச்சேன், தாரணியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடுக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே, என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அறகுற இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவானா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் ஏன் பேசுறேன்? இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க, உங்களை ஊரே பாராட்டு செய்யறேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஆஹா. ஏன் சாமி, இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோட தான் கிளம்பி இருக்காங்க. இவனை விட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க. நீங்க பிரசிடண்ட் தானே பாக்கணும். ஆமா. வாங்க, ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா, யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா, அந்த குரூப். ஓஹோ, அந்த பாட்டி. சாமி நீங்க பாக்க சாமி. ஏய், திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை, பொளந்து. ஏய், ஐயோ, நீ போ. ஏன் அடிக்கிறீங்க? கதாயி, ஐயோ, எங்க போயிருந்த? இத்தனை நாள் உன்னை பார்க்கவே முடியல.
சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன். 5-6 ஜோடி செருப்பு வச்சுச்சு, அப்படியே ஓயாம வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்தா. என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கெதின்னு கிடக்கிறது? நீ உங்க ஆத்தா வீட்லயே இருக்கிறது. நாம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா. உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படியும் ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100ஆ விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவீங்களா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள போந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் ஏன் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். என்னடா கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் பண்ணி அவர்தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேம்ப் கடை, எனக்கு கட்டிங் கடை. போட பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பேக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி, இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போட பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படி அசதி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு பண்றதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போடு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற பையனாடா. இந்தா வெட்டி விடு, நாளை காசு தரேன். நோ, கடந்த அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லன்னா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி உட்கார்ந்துருக்கு. அப்படியா? யா. வாடா நைனா, வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்துதாடா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாளி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நரி பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குளியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது? பாரு, அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அத மேல தெரிக்கணுமா? யோ யோ, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா வண்டி, நிறுத்தியா யோ, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயே கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாவே. வண்டியை தூக்கியா, தாத்தா தூக்கி கீழே போடியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன அவசரம்? 500 ரூபாய தரேன், இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு சொல்ல கொடுக்குறேன். பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா?
கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க, நம்ம கையால யாருக்கு பண்ணிடுவோம். அண்ணே என்னன்னு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடு வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி விட்டு கிளம்பி போயிட்டா. போயிடுச்சு. அட சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம். போடே. இல்லை ஊருக்காக கொடுத்தான். வா நைனா, வா. அடடே, நம்ம தலைவர் படம் தான் போயிட்டு இருக்குது. பாப்பா சுடல. கும்பிடுங்க சாமி. காலையில இருந்து பையன் ஒரே தொல்லைங்க. வாத்தியார் வீட்டுல டிவி வாங்கிருக்காங்க, கூட்டிட்டு போங்கன்னு. என்ன கொண்டீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். வேறையா படம் பார்க்கணுமா? அம்மா இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ராசாத்தி, முத நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க. போய் டீயோ காஃபி போட்டு எடுத்து சாமி, அதெல்லாம் வேணாங்க சாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். அதையே கொண்டாந்து கொடுப்போம். சரிங்க சார். அட ஏன் பண்ணிக்கிற, உட்காரு. நல்லதுங்க சாமி. அடுதே அங்க உட்காரு. வேணாங்க சாமி. அங்க உட்காருப்பா. வேணாங்க சாமி. சும்மா உட்காருங்கறல. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க சாமி. யாருங்க பீப்பாய் கவுத்து வச்ச மாதிரி ஒரு உருவம்? சார், ஐயா பெக்கர், நீயாடா சாமி? இதெல்லாம் அறவே காடுங்க. இது எங்க சேர்த்தீங்க கூட்டத்துல? இங்க பாருங்க, நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இந்த பாருங்க, இந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு ஊரையே ஒலாத்திட்டு வர்றான். இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரைய கூட படிச்சு சொன்னது இல்லைங்க. இந்தாங்க, இதுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு சொல்லுங்க. இது போன வருஷத்து பேப்பராச்சே. எது போன வருஷம் பேப்பரா? மவனை எங்க அவன்? ஏன்டா போன சாமி, நீங்க இருக்கீங்கன்னு நான் பாக்குறேங்க. இல்லைன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருவனுங்க. போடா, இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. ஆமா, எங்க 2 நாள் ஆளையே காணோம்? அது ஒண்ணு இல்லைங்க சாமி, நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க, அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா. அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. ஏதோ போனா வயிற்றுக்கு சோறு கிடைக்குமேன்னு போனுங்க. ஏம்பா நீங்க எல்லாம் போலியா? வாத்தியாரையா, எங்க ஊர் பிரசிடண்ட் இருக்காரு, சரியான டுபாக்கரு. அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை பூரா அமிக்கிட்டு இதுங்களுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு. இதுல முட்டாள்தனம் வேலை பார்த்துட்டு வருதுங்க. யாரா முட்டாள்னு சொன்ன? சாமி, அவர் ஒண்ணு இவனுங்கள மாதிரி அண்ணாடு காட்சி இல்லைங்க. அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி. உட்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி. அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு? இல்ல சுடல, குளம் தூர்வாரதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட பேப்பர்ல படிச்சேனே. நீங்க பாத்துருக்கலாம் சாமி. இருந்தாலும் அவரெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க. இதுங்கெல்லாம் அற குறைங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. சாமி, பாட்டு போய் நான் போய் பாக்கணுங்க. ஒத்துப்பா, ஒத்துப்பா. ஏன்பா நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கா? நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி. இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பா பிரிப்பானா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், சாப்பிடு. ஏய், குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறேன். முதன்னு பரிச்சு எழுது போகுது. ஏய், தட்டு இங்க இருக்கடே, சோத்த தரையில கீழ போடுற. அங்க போடு. சரி போ, கட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ, வேணாம். நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு. இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா, நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியாருக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ, என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவன் மூத்திரத்தை குடி. அப்பா கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும். இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாராய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி பொறுக்கி நாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா. அடுத்த வேளை சோத்துக்கே வழியை காணா, இதுல லட்சம் செலவு பண்றாரா? லட்சம். இங்க பாரியா, போய் யாருக்கிட்டயாவது 5-10 கடன் வாங்கிட்டு வாயா, பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது. அதுக்குதான் வழி இல்லாம மண்டைய பிளந்து உட்கார வச்சுட்டானே, நான் எங்கடி போவேன்? டேய், வாடா இங்க. ஐயோ சாமி,
இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ். எங்கடா உன் பசங்க? சாமி, நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டையை அடிச்சு பொளந்துட்டான். இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான். அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டு 4 சாத்துக்கு சாமி. ஐயா சாமி, ஆளுக்கு ஆளு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையே சாமி சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொழந்து ஜாக்கிரதை. ஃபாதர், ஐ அம் சாரி. ஐயோ, ஏற்கனவே மண்டையை உடைச்சான், இப்ப காலை வர்றாண்டி. அச்சை, ஆய முடியா? யாரையா காலை வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சண்டைன்னா குழந்தை மேல நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, நம்ம காலையில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லி வை. டேய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான்? அதுவும் 100 ரூபா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்க. சாமி, எங்கடா உன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? ஐயோ, அடிக்காதீங்க சாமி. உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கண்காலி. கான்ஸ்டபிள், நான் இவனை பாத்துக்கிறேன். நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி பாத்து போங்க. கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதை வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி. என்ன காட்டியா குடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா? டேய், நீ என்ன பெரிய அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சோறிடுங்க. பிச்சுவா வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. அவன் போய் சொல்றான் சாமி. பிச்சுவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ, ஐயா போடு. பாரு, உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. உள்ள என்னடா உள்ள வெளிய? ஏய், நம்ம காலனியில புதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். 6 கிளாஸ் அடிச்சா ஏறும். கொண்டா அப்படியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து 1 கிளாஸ் அடிங்க. ஏய், யாரா அவரு? தாத்தானே. ஆமா, ஒப்பனை பெத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராயம் வைக்கிறீ? ஆமா, முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. கட்சி அதெல்லாம் பழைய கதை, அதை கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விற்க கூடாது. தெரிஞ்சு ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? ஏய், சங்க முடிவெடுத்ததாண்டா. வேண்டா இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்துமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. தெரிஞ்சு போடா.
பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனை போச்சே. வினய் சொன்னா கேளுடி, ரொம்ப நாள் ஆச்சுடி. இந்த நிரப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். போயா போயா. இருமா இருமா, இதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப அடிக்கிறேன். சும்மா இருடே. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆளோட அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது. ஐயோ டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம் செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு.